திருவாலம்பொழில் ஆத்மநாதேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு செல்லும் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்டியூர் திருப்பந்துருத்தி வழியாக சென்றால் இந்த ஆலயத்தை அடைய முடியும். அப்பர் தேவாரம் பாடிய திருத்தலம். சோழநாடு காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கு. தலவிருட்சமாக ஆலமரம், தீர்த்தம் காவிரி. சிவ ஆகம விதிமுறைப்படி இந்த ஆலயத்தில் பூஜை நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் புராண பெயராக பரம்பைக்குடி திரு ஆலம்பொழில் என்று சொல்கின்றனர். மூலவர் ஆத்மநாதேஸ்வரர், வடமூலேஸ்வரர், தாயார் ஞானாம்பிகை. இந்த ஆலயத்தின் வரலாறு என்னன்னா, தட்சனின் பெண்களில் வசு என்பவருக்கு 8 குழந்தைகள் பிறந்தது. அவர்கள்தான் அஷ்டவசுக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் இருந்த காமதேனு என்னும் தெய்வீக பசுவை கவர்ந்து சென்றனர். அதன் காரணமாக வசிஷ்டர் இந்த அஷ்டவசுக்களை பூலோகத்தில் சென்று மனிதர்களாக பிறக்குமாறு சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து ஈசன் அருளால் சாப விமோச்சனம் பெற்றனர் என்பது வரலாறு. இந்த தலத்தில் இறைவன் தென் பரம்பைக்குடி திருவாலம்பொழில் உடையார் நாதர் என்ற பெயரில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருஞான சம்பந்தரின் பல்லக்கினை அப்பர் பெருமான் சுமந்து வந்ததை நினைவுபடுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் தோள் கொடுத்த விழா என்ற சிறப்பு விழா பக்தர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு பிரதோஷம், அஷ்டமி, திங்கட்கிழமைகளில் கருவறையில் இருக்கும் இறைவனுக்கு பசும் நெய்யால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அவர்கள் நினைக்கும் காரியத்தில் வெற்றியடையலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அன்னை ஞானாம்பிகை சன்னதியில் தொடர்ந்து 8 பஞ்சமி நாட்கள் வழிபாடு செய்யும் போது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும், 3 பௌர்ணமியில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்தால் குடும்பம் ஒற்றுமை அடையும் என்பதும் நம்பிக்கை. அமாவாசை என்று இறைவன் இறைவியை வணங்குவதோடு பஞ்சலிங்கங்களையும் வழிபாடு செய்து ஆலமரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் மூலவரே காபாலியாக பைரவ சொரூபமாக காட்சி தருகிறார் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு. பாகம்பிரிவாளாகிய அன்னையின் ஒரு பாகத்தை கொண்டவராக ஈசன் இருக்கிறார். அதனால்தான் திருவாலம்பொழில் என்ற சிறப்பு பெயர் கொண்டவராக இருக்கிறார்.